வணக்கம். திரையரங்கம் த ரிச்சுவல். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டேவிட் மிடல். இது ஒரு உண்மை கதை. 1935 வெளியான பெகான் சாத்தான் என்ற புத்தகத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய நீளம் 1 மணி நேரம் 38 நிமிடங்கள். 1928 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோவா என்ற இடத்தை சேர்ந்த எம்மா என்ற பெண்ணுக்கு பல பாதிப்புகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உண்டாகின்றன. அவளுக்கு பேய் பிடித்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பல ஆவிகள் அவளுடைய சரீரத்திற்குள் நுழைந்து அவளை பாடாய் படுத்துகின்றன. அப்படிப்பட்ட நிலை உண்டாகும்போது அவளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய அந்த ஆவிகள் அனைத்தையும் விரட்டி அடித்து அவளை குணப்படுத்தக்கூடிய முயற்சியில் கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கக்கூடிய தியோஃபிலஸ் என்ற ஜெர்மன் அமெரிக்கனாக இருக்கக்கூடிய வயதான பாதிரியார் அதற்கென அந்த ஊருக்கு அழைத்து வரப்படுகிறார். அவர் கடவுளின் மீது ஆழமான பக்தியை கொண்டவர். பைபிள் மூலமாக பைபிளை வாசித்து, பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் பலவற்றை வாசித்து கடுமையாக 23 நாட்கள் போராடி அந்த பெண்ணினுடைய சரீரத்திற்குள் நுழைந்த அத்தனை ஆவிகளையும் விரட்டி அடித்து அவளை குணப்படுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கி அதில் எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் தனக்கே தெரியாத பல மொழிகளை பேசுகிறாள். அவள் உடலுக்குள் புகுந்த பல கதாபாத்திரங்களுடைய குரல்களில் அவள் பேசுகிறாள். அந்த ஆவிகளை விரட்டி அடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தியோஃபிலஸ் என்ற அந்த பாதிரியாருக்கு பக்க பலமாக இன்னொரு இளம் பாதிரியாரும் இருக்கிறார். அவருடைய பெயர் ஜோசப் ஸ்டைகர். இந்த முயற்சியில் இறங்கும்போது அந்த இளம்பெண் நடந்து கொள்ளக்கூடிய பல கடுமையான முறைகளையும் அவள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தையும் பார்த்து ஒரு சூழலில் மனம் மாறுவதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய அந்த இளம் பாதிரியார் இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்வதை விடுத்து மருத்துவர் யாரையாவது வர வைத்து மருத்துவ ரீதியாக அவளை குணப்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்றத பற்றி கூட சிந்தித்து பார்க்கிறார். இதையெல்லாம் தாண்டி தியோஃபிலஸ் தான் எடுத்த தீர்மானத்தில் தீவிரமாக இருந்து கடுமையாக முயற்சி செய்து தன்னம்பிக்கையுடன் இருந்து எப்படியும் அவளுடைய சரீரத்திற்குள் நுழைந்த அத்தனை ஆவிகளையும் விரட்டியடித்தே ஆவது என்பதில் வெறித்தனமான நம்பிக்கையை வைத்து எப்படி செயல்பட்டு தன்னுடைய முயற்சியில் அவர் வெற்றி பெறுகிறார் என்பதை படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் உணரக்கூடிய அளவிற்கு காட்சிகள் இந்த திரைப்படத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆவிகளை விரட்டி அடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த வயதான பாதிரியார் யார்? உலக புகழ்பெற்ற மகத்தான நடிகரான ஆல்பசினோ. ஆல்பசினோ இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதே எவ்வளவு பெரிய விஷயம். நான் இந்த திரைப்படத்தை பார்க்க சென்றதற்கு காரணமே இந்த திரைப்படத்தில் ஆல்பசினோ நடித்திருக்கிறார் என்பதுதான். அபிகேல் கோவன் இவர் எம்மா கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். ஸ்டைகராக டான்ஸ் ஸ்டீவன்ஸ் இயல்பான நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான டேவிட் மிடலும் என்ரிகோ நாட்டேலும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை இணைந்து அருமையாக எழுதியிருக்கிறார்கள். ஆடம் பிடில் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை அருமையான லைட்டிங்குகளை அமைத்து இந்த படத்திற்கு தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலம் பெருமை உண்டாக்கியிருக்கிறார் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியிருக்கக்கூடிய இந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான என்ரிகோ நட்டேல் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். தன்னுடைய படத்தொகுப்பு பணியை இவர் மிகவும் சிறப்பாக படம் முழுக்க செய்திருக்கிறார். ஒரு இளம்பெண்ணினுடைய சரீரத்திற்குள் நுழைந்த ஆவிகளை ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எப்படி
பைபிளை வாசித்து பைபிளுடைய வசனங்களை வெளிப்படுத்தி விரட்டி அடிக்கிறார் என்பதை மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தை சிறிது கூட பிரதான கதையிலிருந்து விலகாமல் எடுத்திருக்கிறார்கள். 1.5 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை நாம் அமைதியாக அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து குறிப்பிட்ட ஒரே ஒரு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அறைக்குள் மட்டுமே இந்த கதாபாத்திரங்களை வைத்து இந்த படத்தினுடைய காட்சிகளை படமாக்கி இருக்கிறார்கள். சிறிது கூட நமக்கு போர் அடிக்காத அளவிற்கு, அந்த அளவிற்கு சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இந்த திரைப்படம் இருப்பதற்கு பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கும் அல் பசினோ தான் காரணம். அல் பசினோ இந்த படத்தில் தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் தன்னுடைய நீண்ட வருட நடிப்பு அனுபவத்தை அருமையாக வெளிப்படுத்தி படம் முடிந்து வெளியே வந்த பிறகு கூட நம்முடைய மனங்களில் ஆழமாக அவர் கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை.